ஈஸி லேர்ன் சேனல் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் 3வது சாப்டரான இயற்கணிதம் சாப்டரில் முதல் எடுத்துக்காட்டு 3.1 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எடுத்துக்காட்டு 3.1 தந்தையின் வயதானது மகனின் வயதை போல 6 மடங்கு ஆகும். 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 4 மடங்கு ஆகும். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காண்க. இப்போ இந்த கணக்கில் நமக்கு 2 விஷயங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தந்தையின் வயது, மகனின் வயது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தந்தையின் வயதை எக்ஸ் அப்படின்னும் மகனின் வயதை ஒய் அப்படின்னும் எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேருந்து சமன்பாடுகளை உருவாக்கலாம். தந்தையின் வயது எக்ஸ் ஆனது மகனின் வயது ஒய்யை மாதிரி 6 மடங்கு அப்படின்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதை நம்ம இப்போ 1வது சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். 2வது க்ளூ என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தந்தையின் 6 வருடங்களுக்கு பிறகு 6 வருஷம் ஆகிடுது. அப்போ தந்தை எக்ஸ் வயதாக இருந்தவர் 6 வருஷம் கழித்து அவருடைய வயது 6 வயது கூடி போயிடும். இப்போ அவருடைய வயது எக்ஸ் + 6 அப்படின்னு ஆயிரும். இப்போ மகனுக்கும் அதே மாதிரி ஒய் வயதாக இருந்தவருக்கு 6 வயது கூடிரும். இப்போ இந்த தந்தையின் வயது இந்த நேரத்தில் அவருடைய மகனின் வயதை மாதிரி 4 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது இதை நம்ம 2வது சமன்பாடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இது 2 சமன்பாடுகளுக்கும் தீர்வு கண்டுபிடிச்சா எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்பு நமக்கு கிடைக்கும். இதில் எக்ஸ் ஆனது ஈக்குவல் டு 6y என நம்ம 2ல் பிரதியிடலாம். சமன்பாடு 2ல் பிரதியிடுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த சமன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸை எடுத்துட்டு அதோடைய மதிப்பான ஒய்யை 6y அந்த இடத்துல நம்ம போடலாம். அப்போ 2வது சமன்பாடு என்ன சொல்லுது, எக்ஸ் + 6 அதில் நம்ம அந்த எக்ஸை எடுத்துட்டு அதோடைய இடத்துல 6y ப்ளஸ் அதில் ஏற்கனவே இருக்கிற 6 ஈக்குவல் டு இங்கே ஒரு 4 × y + 6 இருக்கு. இப்போ இதில் 6y + 6 ஈக்குவல் டு இந்த 4 உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கணும் அப்படின்னா 4 × y 4y ப்ளஸ் 4 × 6 24 அப்படின்னு வரும். இப்போ ஒய்யெல்லாம் இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 6y இந்த 4y இந்த பக்கம் வரும்போது -4y ஆயிரும் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏற்கனவே ஒரு 24 இருக்குது. இந்த +6 ஆனது இந்த பக்கம் வரும்போது -6 வரும். 6y - 4y ஆனது 2y ஈக்குவல் டு 24 - 6 18. இப்போ y ஈக்குவல் டு 18/2. இதுலேருந்து y ஈக்குவல் டு 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஒய்யோட மதிப்பை பயன்படுத்தி என்ன பண்ணலாம், எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம்.
ஒய் ஈக்குவல் டு நம்ம கண்டுபிடிச்சி வச்ச 9 என இப்போ எதில் போய் பிரதியிட போகிறோன்னா சமன்பாடு 1இல் பிரதியிட. திரும்பவும் முதல்ல எக்ஸை பிரதியிட்ட மாதிரி இப்போது ஒய் மதிப்பு நமக்கு கிடச்சிட்டனால அதை நம்ம பிரதியிட போகிறோம். ஒய் ஈக்குவல் டு 9 என 1இல் பிரதியிட. 1 வந்து என்ன சொல்லுது? எக்ஸ் ஈக்குவல் டு 6y. அப்போது இதில் எக்ஸ் ஆனது ஈக்குவல் டு 6 பெருக்கல் ஒய்க்கு பதிலாக அந்த இடத்துல 9 அப்படின்னு போட்டுருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 பெருக்கல் 9 54 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வருது. இப்போ நம்ம எக்ஸ் மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு. தீர்வு எழுதலாம். தீர்வு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த வாக்கியங்களை பயன்படுத்தி நம்ம தீர்வு எழுதும்போது தான் ஆன்சர் வந்து பொருத்தமாக இருக்கும். தீர்வு அவங்க கேட்டது நம்மக்கிட்ட தந்தையின் வயது. இதில் நம்ம தந்தையின் வயது என்ன அப்படின்னு எழுதலாம். தந்தையின் வயது ஈக்குவல் டு தந்தையின் வயது எக்ஸ் ஆனது 54ங்கிறதுனால தந்தையின் வயதை நம்ம 54 அப்படின்னு. அடுத்தது ரெண்டாவது தீர்வு. மகனின் வயது ஈக்குவல் டு 9. இதுதான் இந்த கணக்குடைய தீர்வு. இப்போ இந்த கணக்கு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.